5 மிளகா, 3 செல்லரி தண்டு, கொத்தமல்லி, 1 பூண்டு, 1/4 இஞ்சி, 1 வெங்காயம், 350 ml சிக்கனு. இதெல்லாம் சாப் பண்ணிக்கலாம். இதை அரைச்சிக்கலாம். சிக்கன் டோஸ்ட் செய்ய தேவையான பொருட்கள்: 2 சைஸ் ப்ரெட்டு, 2 முட்டை, சால்ட்டு, 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1/4 டீஸ்பூன் பெப்பர், 1/4 டீஸ்பூன் அராமட்டிக், 2 டேபிள் மைதா, 1 வெங்காயம் சாப்பந்து, இஞ்சி கொஞ்சம் சாப்பந்து, செல்லரி, 5 பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கார்லிக், சிக்கன் கீமா, சோயா சாஸ், கிரீன் சில்லி சாஸ். வாங்க மசாலா போட்டுக்கலாம். ஒரு எக்கு போட்டுக்கிறோம். மைதா, கார்ன்ஃப்ளவர், பெப்பர், அராமட்டிக், தேவையான அளவு சால்ட்டு, கார்லிக், சில்லி, செல்லரி, கொத்தமல்லி, வெங்காயம். கிரீன் சில்லி சாஸ் 1 ஸ்பூன். சோயா சாஸ் கொஞ்சம் தான். மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கணும். உங்களுக்கு மாவு பத்தலாம் கூட மாவு போட்டுக்கலாம். இந்த மாவு போடல கரெக்டாக இருந்துச்சு. ஒரு முட்டை போட்டுக்கிறேன். இன்னொரு முட்டை வந்து ப்ரெட்டில் அப்ளை பண்ண தேவைப்படும். ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். இதுக்கு தேவையான கார்லிக் சாஸ் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். வாங்க பார்க்கலாம். ஹாட் கார்லிக் சாஸு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கிறேன். கார்லிக் போடும். கார்லிக் எல்லாம் பொரிஞ்ச வரதுக்கப்புறம் மீதி எல்லாம் போட்டுக்கலாம். கார்லிக் பொரிஞ்சது போதும். வெங்காயம், இஞ்சி எல்லாம் போட்டுக்கலாம். கார்லிக் தான் அதிகமாக இருக்கணும், இதெல்லாம் கம்மியாக இருக்கணும். பொரிஞ்சிடுச்சு. பொரிஞ்சது போதும். டொமேட்டோ சாஸ் 1 கப்பு, கொஞ்சோண்டு வாட்டர், ரெட் சில்லி சாஸ், இது ஸ்பூனில் 1/4 டீஸ்பூனு, சின்ன ஸ்பூன் தான். சோயா சாஸு கொஞ்சோண்டு, இந்த ஸ்பூனில் 1/4 ஸ்பூன் தான் போதும். கிரீன் சில்லி சாஸ் அதுதான் 1 ஸ்பூனு. கொஞ்சோண்டு ஒரு பிஞ்சு போடுங்க சால்ட்டு. கலர் நான் யூஸ் பண்ணல. கலர் வேணுன்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் கலர் யூஸ் பண்ணால் தான் போட்டேன். ஹாட் கார்லிக் சாஸ். பெப்பர் கொஞ்சம் போடணும். போட்டுக்கணும். பெப்பர், வினிகர் 1 ஸ்பூனு, சின்ன ஸ்பூனால். சமையலுக்கு இந்த காடி தான் நல்லாயிருக்கும். வினிகர் சாஸ் ரெடி ஆச்சு. பாருங்கள், சூப்பராக இருக்கும் தொட்டு சாப்பிட்றதுக்கு. சிக்கன் டோஸ்ட் ப்ரெட்டை நம்ம வெட்டிக்குவோம். ஃபஸ்ட்டு நல்ல பக்கம் வெட்டிக்கிட்டு இப்போ முட்டை அப்ளை பண்ணிக்குவோம். நம்ம ரெடி பண்ணி வச்ச ஃபில்லிங்கை வச்சுக்கலாம்.
எல்லா பக்கமும் வஞ்சிக்கோங்க. அப்படியே சைனிங் பண்ணி விட்டுங்க. சைனிங் பண்ணிட்டு மேலே எள்ளு போடணும். அதான் சீசம் சிக்கன் டோஸ்ட். சிக்கன் டோஸ்ட்டு கூட சொல்லலாம். மேலே எள்ளு போட்டுக்கலாம். எள்ளு நல்லா போட்டாச்சு. எள்ளு போட்டு அமுக்கி விடுங்க. அமுக்கி விட்டால் தான் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். அதை ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம ஆயிலில் போடுறோம். ஒன்று ஒன்றா தான் போட முடியும். எடுத்துட்டு திருப்பி கட் பண்ணி போடணும். ரெண்டாக கட் பண்ணி போடணும். ரசா ரெண்டாக கட் பண்ணணும். அதான் டோஸ்ட்டு. ப்ரெட் டோஸ்ட்டு இப்படி தான் வரும். எல்லாத்தையும் திருப்பி ஒரு வாட்டி போட்டு எடுத்துக்கலாம். ரெடியாச்சு. எடுத்துடலாம்.